பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தில் 1.3 லட்சம் வேலைவாய்ப்புகளுக்கு 6.2 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கம்பெனிகள் விவகாரத்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா பதிலளித்தார். அப்போது பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு அக்டோபரில் அமல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் 500 நிறுவனங்கள் பங்கேற்று அவர்களின் CSR நிதியில் தொழிற்பயிற்சி அளிக்கின்றன. 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளித்து திறன்மிக்கவர்களாக ஆக்குவதுதான் இத்திட்டத்தின் இலக்கு. இத்திட்டத்தை நன்கு செயல்படுத்துவதற்காக கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சகம் 840 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்று இணையமைச்சர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் பிற வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு 2 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது.